வணக்கம். நம்ம எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டே தான் இருப்போம். நம்மளுடைய மனசு கஷ்டமாக இருக்கும்போது, நாம் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது நமக்குள்ளேயே நாம் ஒரு கேள்வி கேட்டுப்போம். நாமளும் தானம் தர்மமெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. இப்போ ஆக்சுவல் கேள்வி என்னென்னா, தானம்னா என்ன, தர்மம்னா என்ன? நான் படித்தது அப்படியே பதிவு பண்ணுறேன், கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூரிய பகவான் சிவபெருமானிடம் கேட்டார், பரம்பொருளே, பலவிதமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணன் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவானாகி விடுகிறானே, பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது? இது அநீதி அல்லவா என கேட்டார் சூரியதேவன். இறை சிரித்தது. தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அல்லது அடுத்தவர் அவர் நிலை கூறி அறிந்த பின்னரோ தருவது. இதுதான் தானம், புண்ணிய கணக்கில் சேராது. தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது. இதுதான் புண்ணியம் தரும். பசித்திருக்கும் ஒருவர் கேட்ட பின் ஏதாவது தருவது தானம். அவர் கேட்காமலேயே அவர் பசியாற்றுவது தர்மம். கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான். ஆனால் மொத்த புண்ணியங்களையும் கிருஷ்ணர் தானமாக கேட்டு வாங்கினாரே தவிர தர்மமாக பெறவில்லை. எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வாத்து தந்த பிறகு கர்ணனும் சாதாரண மனிதனானான். அதனாலேயே மரணம் அவனை எளிதில் நெருங்கியது. இப்போது புரிந்ததா என கேட்க ஈசனை வணங்கி நின்ற சூரியதேவன். கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமல் அளிப்பது தர்மம். மறுபடியும் சொல்றேன், நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ தெரியாதவங்களுக்கோ சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுட்டு தான் இருப்போம். எல்லாருமே கஷ்டப்படுறவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாது. அது அவங்க வசதி வாய்ப்புகளை பொறுத்தது. ஆனால் யார் பசிச்சிருந்தாலும் ஒருவேளை சாப்பாடு கொடுக்க முடியும். இந்த பதிவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், அன்னதானம் உன்னதமான விஷயம். பொன் பொருள் வாகனம் எல்லாவற்றையும் விட ஒரு மனிதனுக்கு அன்னமானது முழுமையான திருப்தியை அளிக்கிறது. எந்த வருணத்திலும் நல்லவர்கள் உண்டு. வயிறு காய்ந்து கிடக்கும் போது அந்த நல்லவர்கள் சிறிதளவு உணவு உண்டு நீர் குடித்து முகம் மலர்ந்தால் அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற எந்த வாக்கும் பலிக்கும். நாம் கேட்காமலேயே நலமாக இரு என்று ஒரு வாழ்த்து அவர்கள் அடிமனதில் இருந்து கிளம்பும். அந்த மௌன வாக்கு நம் வீட்டை சூழ்ந்து கொண்டு வெகு நிச்சயம் நலன்கள் தரும். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். மை நேம் இஸ் நியாஸ் பஷீர். பாய்.